Ashwini Vaishnaji. Speaker sir, I to introduce the Telecommunication Bill 2023 to amend and consolidate the law relating to development, expansion and operation of telecommunication services and telecommunication networks, assignment of spectrum and for matters connected therewith or incidental thereto. Thank you, Speaker. ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு ஜியோ பாலிடிக்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட், நேற்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நியூஸில் பரபரப்பாக இந்த சபாநாயகர் எலெக்ஷனுக்கு நடுவில் ஒரு நியூ டெலிகாம் பில் 2023 வந்து நோட்டிஃபை ஆயிடுச்சுன்னு. ஆக்சுவலாக இது வந்து லோக்சபாவில் 2023 பாஸ் ஆயிடுச்சு செப்டம்பரில். பட் அது நோட்டிஃபை பண்ணல. அதாவது நார்மலாக டேபிளில் பாஸ் ஆனதுக்கப்புறமா அது பிரசிடென்ட் சைனுக்கு போகும், அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் ஆகும். அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் எலெக்ஷன் வந்ததுனால பெண்டிங் ஆயிடுச்சு. ஸோ 26 ஜனவரியிலேருந்து இந்த நியூ டெலிகாம் பில்லில் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த, அதாவது அதில் இருக்கிற மொத்தமும் ஃபுல்லாக இமீடியட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதில்ல, ஒரு பார்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதை பற்றி நம்ம கொஞ்சம் நாலேஜ் தெரிஞ்சுக்கலான்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய சப்ஜெக்ட். ஓகே, ரெடி, லெட் அஸ் கோ. கொஞ்சம் நம்ம பேக்ரவுண்டு ஹிஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட் இந்தியன் டெலிகிராஃப் ஆக்ட் 1885 பிரிட்டிஷ் காலத்தில் வந்துட்டு ஒரு ரூல்ஸ் பண்ணாங்க. அந்த டைமில் டெலிகிராஃப் இருந்ததுனால அது பேசிஸில் அந்த ஒரு ஆக்ட் ஒன்றுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறமா மறுபடியும் 1933 வந்து வயர்லெஸ்லாம் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆனப்போ இந்தியா வயர்லெஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1933 ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அது டெலிகிராஃப் ஆக்ட் பேரலாக போயிட்டு இருந்துச்சு, ப்ளஸ் அடிஷ்னலாக இந்தியன் வயர்லெஸ் ஆக்ட்னு 1993. அதுக்கப்புறமா 1950 வந்து டெலிகிராஃப் வயர்ஸ் அன்லாஃபுல் பொசிஷன் ஆக்ட்னு சொல்லிட்டு 1950 நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஒரு ரூல்ஸ் ஆக்ட் கொண்டு வந்தோம். இந்த 3 ஆக்டும் வந்து தனித்தனியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம் நம்ம இதுவரெல்லாம். இதில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ், அது ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் போனாக்கா நிறைய பெண்டிங் ஆகுது, இதில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ இதை வந்து எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி ப்ளஸ் அடிஷ்னலாக இதில் நிறைய ட்ராபேக்ஸ் இருந்தது. லைக் இப்போ இருக்கிற மொபைல், டிடிஹெச் இதெல்லாம் பற்றி அதில் எதுவுமே இல்லை. ஸோ இதை லூப் ஹோலை பயன்படுத்தி நிறைய பேர் தப்பு பண்ணுறவங்களும் இருக்காங்க. அதே சமயத்தில் சிலர் வந்து நல்லா இருந்தாங்களும் அவங்க மேலே இந்த கேஸ்லாம் போடுறதுக்கு இந்த 3 டிஃப்ரெண்ட் ஆக்ட்ஸில் வந்து குழப்பிட்டு இருந்தாங்க. ஸோ இது எல்லாத்தையும் கிளப் பண்ணி ஒரு லேட்டஸ்ட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வரணுன்றது தான் இந்த 2023 இந்த நியூ டெலிகம்யூனிகேஷன் ஆக்ட். இதுக்கு நடுவில் 1996 ஒரு டெலிகம்யூனிகேஷன் ஆக்ட் வந்தது. அதாவது அப்போ வந்து லேண்ட்லைன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு இல்லைங்களா அந்த டைமில். ஸோ டோட்டலாக வந்து 4 டிஃப்ரெண்ட் ஆக்ட்ஸ் குழப்பிட்டு இருந்தாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே கிளப் பண்ணி இப்போ இருக்கிற புது டெக்னாலஜி, ஏஐ டெக்னாலஜி, குவாண்டம் டெக்னாலஜி, அதெல்லாம் எல்லாத்தையுமே கவர் பண்ணி இப்போ 2023 புதுசாக ஒரு ஆக்ட் கொண்டு வரோம். இந்த ஆக்ட் வந்து இதுக்கப்புறமா இது பேசிஸில் தான் எல்லா கேஸும் வந்து நடக்கும். அதாவது 26 ஜூன்லேருந்து. அது இந்த ஆக்டை வந்து ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணல, பார்ஷியலி. ஏன்னா ஒரு சில இதில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, டிஸ்கஷன்ஸ் போயிட்டுருக்கிறதுனால அது டிலே ஆகக்கூடாதுன்றதுக்காக ஆல்ரெடி எது ஃபைனல் ஆயிடுச்சோ அந்த பார்ட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இதுக்கப்புறமா வந்து இந்த பழைய 4 ஆக்ட் இருக்குது இல்லைங்களா, இந்த 4 ஆக்டும் வந்து இதுக்கப்புறமா இருக்காது. எல்லாமே வந்து காமனாக டெலிகம்யூனிகேஷன் ஆக்ட் 2023 அந்த பேசிஸில் தான் நடக்கும். கோர்ட் கேஸாக இருந்தாலும் சரி, இல்லை அப்ரூவல்ஸ், ஸ்பெக்ட்ரம் அலோகேஷன் எல்லாமே இந்த பேசிஸில் தான் நடக்கும். ஓகே, ஸோ டோட்டலாக இந்த நியூ டெலிகாம் ஆக்ட் இருக்குது இல்லைங்களா, இதில் வந்து 62 செக்ஷன் இருக்குது. 62 அவுட் ஆஃப் 62 வந்து ஒரு 39 செக்ஷன் இமீடியட்டாக நோட்டிஃபை பண்ணிட்டாங்க. ரிமைனிங் வந்து இன்னும் டிஸ்கஷன்ஸில் இருக்குது. அதாவது ஃபைனல் பண்ணிட்டாங்க, பட் கொஞ்சம் கம்ப்ளைண்ட்ஸ் கஸ்டமர் எண்ட்லேருந்து, சர்வீஸ் ப்ரொவைடர் எண்ட்லேருந்து, லீகல் சைட்லேருந்து கொஞ்சம் டிஸ்கஷன்ஸ்லாம், அதாவது அவங்க சில குறைங்களையோ இல்லை மேலே மாடிஃபிகேஷன் பண்ண வேண்டியதையோ அதை பற்றி சொல்லியிருக்கும்போது அதெல்லாம் ஃபைனல் பண்ணிவிட்டு அந்த பேலன்ஸ் செக்ஷன்ஸும் வந்து சீக்கிரமாக வந்துடும். ஸோ இப்போ வந்து 39 செக்ஷன்ஸ் வந்து நோட்டிஃபை ஆயிடுச்சு. இதில் எல்லாத்தையும் நம்ம பேச போகிறதில்ல, அது ஆன்லைனில் உங்களுக்கு கிடைக்கிது. கூகுள் பண்ணால் பிஐபி வெப்சைட்டில், பப்ளிக் இன்ஃபர்மேஷன் பியூரோ வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிரும். ஸோ நீங்கள் அங்கே போய் ஃபுல்லாக பார்க்கலாம்.
நம்ம இப்போ வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் மாத்திரம் நம்ம கொஞ்சம் பார்த்துடலாம். இதில் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு நான் பார்த்தது வந்துட்டு ரைட் ஆஃப் வே ஃப்ரேம் ஒர்க்குன்னு ஒரு புது சிஸ்டம் கொண்டு வராங்க. அதாவது இப்போது டவர்ஸ் எல்லாம் சிட்டிலெல்லாம் டவர்ஸ் எல்லாம் போடுறாங்க இல்லைங்கன்னா, வேறு ஏரியாவில் நெட்வொர்க் டென்சிட்டி காரணமாக வந்து கவரேஜ் கிடைக்க மாட்டேங்குதுன்றதுனால நிறைய இடத்துல போட வேண்டியிருக்கு டவர்ஸ். அந்த மாதிரி போகும்போது ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ் தான் நிறையா இருக்குது. ஸோ ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, ஒரு ஏரியா வந்து சயின்டிஃபிக்கலாக ப்ரூஃப் ஆயிடுச்சு, ஒரு பர்டிகுலர் ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி இந்த இடத்துல இருந்தாக்கா இத்தனை டிஸ்டன்ஸ் வந்து நல்லபடியாக கவர் ஆகுன்றது அது சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ணால் அந்த ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி ஓனர் வந்து அதை வந்து மறுக்க முடியாது, அதாவது தடுக்க முடியாது. அவங்க வந்து கம்பல்சரி இடம் கொடுத்தாங்கன்னா அதுக்கான ரெண்ட் அவங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இந்த ஒரு புது சிஸ்டம் வந்து இவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதனால் வந்து டிலே ஆகிறது, கவரேஜ் கிடைக்கலன்னு நிறைய பேர் இப்போது சிட்டிக்குள்ளே வந்து ஒரு சில ஏரியாலலாம் வந்து ஒரு செகண்ட் ஃப்ளோர் இல்லை ஃபஸ்ட் ஃப்ளோர்லலாம் போனீங்கன்னா டக்குன்னு கவரேஜ் கிடைக்காது வீட்டுக்குள்ளே. இதுக்கான மெயின் ரீசன் இது தான் வந்து டவர்ஸ் வந்து எல்லா சைடும் வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகலை. அது இந்த ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி இஷ்யூனால் அந்த மாதிரி டவர்ஸும் போட முடியலைன்றதுனால இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இனி இந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக இந்த நியூ நோட்டிஃபிகேஷனில் இந்த ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் இம்பார்ட்டண்ட் வந்து control of service on emergency. Center can take control of service on emergency. Emergency, security, public law and order, prevention of offenses அந்த மாதிரி சிச்சுவேஷனில் வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு அந்த சர்வீஸ் ப்ரொவைடரை வந்து அவங்க கண்ட்ரோலுக்கு அவங்க சொல்கிறத கேட்ட அவனன்ற மாதிரி கொண்டு போயிடலாம். இது ஒரு ப்ரொவிஷன். பர்டிகுலராக இந்த மாப் லிஞ்சிங்லாம் ஆகுது இல்லைங்களா, இதுக்கெல்லாம் அகைன்ஸ்டாக இந்த அதே மாதிரி நிறைய ஃபேக் நியூஸஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகுது. இதையெல்லாம் வந்து தடுக்கிறதுக்காக இந்த ஒரு லா கொண்டு வந்திருக்காங்க. சம் எமர்ஜென்சி ஃப்ளட் சிச்சுவேஷன் அந்த மாதிரி நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, மெசேஜஸ்லாம் வருது உங்களுக்கு மொபைலில், ட்ரையல் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது. அதுக்கு அடுத்தது மூணாவதாக நான் ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் பார்க்குறேன். யூனிவர்சல் சர்வீஸ் ஆப்ளிகேஷன் ஃபண்டு, அதாவது டிஜிட்டல் பாரத் நிதி அப்படின்ட்டு ஒரு ஃபண்டை ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்க. இந்த டெலிஃபோன் ஆப்ரேட்டர்ஸ்க்கெல்லாம் வந்து எக்ஸைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு ஃபண்டை க்ரியேட் பண்ணிடுறாங்க. மெயின் ரீசன் என்னன்னாக்கா, இந்த ஃபண்டு வந்து ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரூரல் சைடில் வந்துட்டு டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் வந்து போகிறதுக்கு ரெடி இல்லை. ஏன்னா அங்கே வந்து அவங்களுக்கு ரெவின்யூ கிடைக்கிறதில்ல. ஸோ அந்த ரெவின்யூ ஷார்ட்டேஜ்க்காக இவங்க வந்து அந்த ஃபண்டிலேருந்து அவங்க ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. அந்த டவர்லாம் போடுறதுக்கான எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இவங்க பேர் பண்ணிக்குவாங்க. ஸோ அதுக்கப்புறமா சர்வீஸ் ப்ரொவைடருக்கு வந்து அந்தளவுக்கு பிரச்சனை இருக்காது. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன், முக்கியமான ஒரு சட்டம் இதில் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா சிம் கார்ட்ஸ், பர்டிகுலரில் சிம் கார்ட்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருக்கு. அதாவது இந்தியாவில் எல்லாருமே வந்து 9 சிம் கார்ட்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ண முடியாது. மேக்ஸிமம் 9 சிம் கார்ட்ஸ் வாங்கலாம், அதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது. 9 கூட எதுக்குன்னு எனக்கு தெரியல, நமக்கெல்லாம் 1-2 இருந்தாலே பெரிய விஷயம். சரி, மேபி நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்களா இருக்கும், பட் ஸ்டில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருவீங்க, நிறைய கேஸ் ஆச்சு. ஒரே ஒரு ஆள் மேலே, ஒரு ஆதார் கார்டுக்கு மேலே கிட்டத்தட்ட 1000-1500 ஈவன் 15,000 சிம்மெல்லாம் இஷ்யூ ஆகிருக்கு. ஸோ அவங்க வந்து தப்பான விதத்தில் யூஸ் பண்ணுறாங்கன்றது இந்த ஒரு பிரச்சனையினால் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஸ்பெஷலாக வந்து ஜம்மு காஷ்மீர் நார்த் ஈஸ்ட்டில் வந்து ஒன்லி 6 சிம் கார்டு தான் அலோடு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து 9 சிம் கார்ட்ஸ் அலோடு. ஸோ இது ஒரு முக்கியமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அண்ட் பர்டிகுலர்லி அதுக்கு மேலே சிம் கார்டு இஷ்யூ பண்ணாங்க, ஒரு 2 lakhs ஃபைன் வந்து இஷ்யூவருக்கும் கிடைக்கும். அதே மாதிரி ரிசீவர் 2 பேரும், கன்சியூமர் அண்டு சர்வீஸ் ப்ரொவைடர் 2 பேருக்கும் 2 lakhs பர் சிம் வந்து ஃபைன் போடுவாங்க. பட் சிம்மும் பிளாக் ஆகிடும். இது ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன். அதுக்கப்புறமா ஒரு சிலர் வந்து பிஸ்னஸ்க்காக மற்றவங்க சிம்மை யூஸ் பண்ணாங்க இல்லைங்களா, வேறு ஒரு ஃபேக் ஆதார் கார்டு அந்த மாதிரி பேரில் சிம்மெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. இது நீங்கள் இந்த ரீசெண்டாக இதெல்லாம் நிறைய கேஸ் எல்லாம் நடந்தது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி யாருன்னா யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு 3 year இம்ப்ரிசன்மெண்ட் அண்ட் 50 lakhs ஃபைன். 50 lakhs வரலாம் ஃபைனும், அதுக்கப்புறம் 3 வருஷம் சிறை தண்டனையும் கிடைக்கும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இதில் இருந்து நிறைய கண்ட்ரோல் சான்சஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வேறு இதெல்லாம் ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸு. இன்னும் சில இது இருக்குது.
ஆக்சுவலி ஆன் டேபிள் ஃப்ரேம் ரூல்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதாவது டிஎன்டி சர்வீசஸ் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறோம் இல்லைங்களா, டு நாட் கால், டு நாட் டிஸ்டர்ப்னு. ஸோ அதுக்கப்புறமும் நமக்கு நிறைய கால்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த கால்ஸுக்கெல்லாம் ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கு இதுவரையிலும் வந்து ரூல்ஸ் கிடையாது எதுவும். அதாவது மாரலாக மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லி யாரும் கேட்கல. ஸோ அதை வந்து ரூல்ஸாக கொண்டு வந்திருக்காங்க. இப்போது டிஎன்டி வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அந்த சர்வீஸ் ப்ரொவைடர். அதுக்கப்புறமா யாருக்காவது மெசேஜஸோ இல்லை காலோ பண்ணணும், பிஸ்னஸ் கால்லாம் பண்ணணுன்னா அவங்க பர்மிஷன் இல்லாமல் பண்ண முடியாது. இதை கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி ஆன்லைன் மெக்கானிசமும் கொண்டு வந்திருக்காங்க. ஆன்லைனில் வந்து ரிப்போர்ட் பண்ணலாம். இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் இப்போ பண்ணுறாங்க. பட் ட்ரை வந்து அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க முடியாது, ஏன்னா ஏதோ ரூல்ஸ் இல்லை. ஸோ அந்த ரூல்ஸ் இப்போ வந்திருக்கு. ஸோ இது ஒரு கண்ட்ரோலில் கொண்டு வரும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் அஃபென்ஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி வித்தவுட் பர்மிஷன் உங்களை கால் பண்ணுறாங்களோ இல்லை மெசேஜ் பண்ணுறாங்களோ பிஸ்னஸ் ஆளுங்க, ஸோ யூ கேன் கம்ப்ளைண்ட். அவங்க மேலே 50,000 வரலும் சார்ஜஸ் ஆகும். அதே மாதிரி ஒரு டைம் அவங்க கண்டினியூஸாக அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தாங்களா 2 lakhs வரலுமோ, அதுக்கப்புறமும் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அவங்க சர்வீஸை வந்து சஸ்பென்ஷன் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் ஃபைனும் போடலாம். அந்த மாதிரி ஒரு புதிய ரூல்ஸ் வந்ததுனால இதுக்கப்புறமா இந்த பிரச்சனைலாம் ரொம்ப கண்ட்ரோல் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி 62 செக்ஷன்லேருந்து 39 வந்து நம்ம நோட்டிஃபை ஆயிடுச்சு நமக்கு. ஒரு சிலது எது நோட்டிஃபை ஆகலைன்னாக்கா ப்ராட்பேண்ட் ரிலேட்டட் கொஞ்சம் இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. அதை பற்றி இன்னும் கிளியர் இல்லை. டிவி ப்ராட்காஸ்ட், டிவி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு எதுவும் மெக்கானிசம் இல்லை, எல்லாமே மாரலில் தான் போயிட்டுருக்கு. டிடிஹெச் ஸ்பெஷலி டைரக்ட் டு ஹோம், இதுவும் கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டுருக்கு. நேஷ்னல் லாங் டிஸ்டன்ஸ் கால்ஸ், மரிடைம், இன்ஃப்ளைட் கனெக்டிவிட்டி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒருத்தர் வந்து இந்தியன் எல்லைக்கு வந்ததுக்கப்புறமா அவருக்கு ஃப்ளைட்டில் இருந்து கால் பண்ண முடியும் இல்லை ரிசீவ் பண்ண முடியும்ன்ற மாதிரி ஒரு கனெக்டிவிட்டி, அதை பற்றியும் டிஸ்கஷன்ஸ்லாம் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறமா ஸ்பெக்ட்ரம் ட்ரேடு பண்ணுறது, அதெல்லாம் அந்த மாதிரி கொஞ்சம் என்டர்பிரைசஸ் சைட்லேருந்து அந்த மாதிரி ஒரு இதெல்லாம், இந்த மாதிரி ஒரு 39 செக்ஷன்ஸ் வந்து இன்னும் டிஸ்கஷன்ஸும் மாடிஃபிகேஷன் இல்லை டெலிஷன் வந்து ஃபுல்லாக கிளியர் ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நோட்டிஃபை ஆகும். ஸோ 62 செக்ஷன்ஸ் இப்போதைக்கு நோட்டிஃபை ஆகிடுச்சு. 62 செக்ஷன்ஸ் இப்போதைக்கு அவுட் ஆஃப் 62 39 வந்து நோட்டிஃபை ஆகிடுச்சு. ஓகே, சரி. எந்த ஒரு நியூ ஆக்ட் வந்தாலும் அதுக்கு அகைன்ஸ்டான்னு சொல்ல முடியாது. அதில் இருக்கிற குறைங்களெல்லாம் வாய்ஸஸ்லாம் அதை எழும் கண்டிப்பாக, அதெல்லாம் நேச்சுரல். ஸோ இண்டஸ்ட்ரி சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னாக்கா ஓடிடி இதில் ஆட் பண்ணக்கூடாதுன்றது அவங்களோட மெயின் டிமாண்டு. ஏன்னா ஓடிடி இதில் ஆட் பண்ணால் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்துடுச்சுன்னா இன்னோவேஷன்லாம் அந்தளவுக்கு இருக்காது, ஆப்ஸ் எல்லாம் அந்த மாதிரி அவங்க ஒரு கன்சர்ன் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பில்லிங்லாம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக பண்ணுற மாதிரி, கிராஸ் பார்டர் டிஜிட்டல் ட்ரேடெல்லாம் ஈஸியாக பண்ணுற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுக்கறதுக்கு அவங்க ரிக்குவயர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு சிலர் இண்டிவிஜுவல்ஸ்க்கு செக்யூரிட்டி கேஒய்சி ரிக்குவயர்மெண்ட்டெல்லாம் இண்டிவிஜுவல்ஸ் மேலே அவங்களோட அது பர்சனல் செக்யூரிட்டி ரைட் டு ப்ரைவசியெல்லாம் வயலேட் பண்ணுறதுன்னு, அதாவது இந்த 9 கார்டு சிம் கார்டுன்ட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்களா. அப்போ எல்லாமே லிங்க் ஆகும் ஆதார் கார்டு கூட, ப்ளஸ் அடிஷ்னலாக அவங்க அதுக்கு மேலே வாங்க முடியாது. இந்த மாதிரி விஷயம்லாம் அவங்க அப்ஜெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா லைசன்சிங்கில் எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் லைசன்ஸ் வாங்கணும். அவங்க இப்போது ஒரு டிஎன்டி ஒருத்தர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க லைசன்ஸ் வாங்கிட்டு, பர்மிஷன் வாங்கிட்டு தான் அவங்க பிஸ்னஸ் கால்லாம் பண்ணணுன்றது நிறைய பேருக்கு ப்ராப்ளம் ஆகும். ஸ்டார்ட் அப்ஸ்க்கு அந்த மாதிரி சின்ன சின்ன யூனிட்ஸ்க்கெல்லாம் ப்ராப்ளம் ஆகுன்ற மாதிரி ஒரு ரைஸ் இன்க்ரீஸ் எல்லாருமே சொல்லிகிட்ருக்காங்க. அதே மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் சாஃப்ட்வேர்லாம் ஆல்ரெடி ரெகுலேஷனில் இருக்கிறதுனால இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கையும் வந்துட்டுருக்கு. அதே மாதிரி நிறைய சின்னதாக இந்த மாதிரி இதனால தான் நிறைய இந்த 39 ஆயிடுச்சு இல்லைங்களா. பேலன்ஸ் இந்த மாதிரி விஷயத்தினால பெண்டிங் இருக்குது. பர்டிகுலர்லி ஸ்பெக்ட்ரம் ட்ரேடு. இப்போ ஒருத்தர் ஒரு ஸ்பெக்ட்ரம் வாங்குறாங்கன்னா அவங்க அதை மற்றவங்களுக்கு சேல் பண்ண முடியாது, மறுபடியும் கவர்மெண்ட்டுக்கு தான் ரிட்டர்ன் பண்ணணும். பட் அவங்க என்ன சொல்கிறாங்க, சப்போஸ் அவங்க லாஸ் ஆகிருச்சுன்னா அவங்க இன்னொருத்தருக்கு சேல் பண்ணிட்டு, இப்போ பிஸ்னஸ் ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணுறான்னு வைங்களேன், அவருக்கு லாஸ் ரன் பண்ண முடியல.
ஸோ அவர் இன்னொருத்தருக்கு பிஸ்னஸை சேல் பண்ணிட்டு போகிற மாதிரி ஸ்பெக்ட்ரமும் சேல் சேல் பண்ணுறதுக்கு பர்மிஷன் வேணும்னு கேட்குறாங்க ட்ரேடிங். அதில் கவர்மெண்ட்டோட அப்ஜெக்ஷன் என்னன்னாக்கா ஒருத்தர் வாங்கிட்டு அதிக ரேட்டில் மற்றவங்களுக்கு விற்பாங்கன்றது கவர்மெண்ட்டோட ஸ்டாண்டு. ஸோ இதுக்கான ஒரு கரெக்டான தீர்வு கிடைக்கும்போது இந்த ப்ராப்ளமெல்லாம் கூட சால்வ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் தான். பட் மோர் ஆர்லெஸ் இந்த 2023 ஆக்ட் வந்து நமக்கு ரொம்ப வேண்டியப்பட்டு, அதாவது இன்றைக்கி இன்னும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், குவாண்டம் மெக்கானிசம் இதெல்லாம் கூட இதில் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஏன்னா ஃப்யூச்சர் வந்து ஷேர் ட்ரேடிங் அதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா நம்ம டேட்டாலாம் வெளிநாட்டுக்கு கொண்டு போகிறது, சர்வர் பற்றி நிறைய டிஸ்கஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஃப்யூச்சரில் மேபி அனதர் 10 years ஒன்ஸ் இதெல்லாம் கரெக்டாக பார்த்து இப்போ மேபி 5 years ஒன்ஸ் கூட நம்ம ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது நல்லது. ஒரேடியாக 1800s பண்ண ரூல்ஸ் இன்னும் பிடிச்சி வச்சுருக்கு, அதெல்லாம் சரியில்லை. ஸோ 2023 நியூ டெலிகாம் ஆக்ட் வந்து கண்டிப்பாக இந்தியாவுக்கு ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட் ப்ளஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணணுன்னு நம்புகிறேன். ஸோ we will support this government. Thank you very much for watching. Bye bye. Jai Hind.